Good morning, champion. This is Professor Aswani from Government College of Technology. I am a technical champion. Season is along with me. இன்னைக்கு என்னன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல கேட் 2014 ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஷியர் ஃபோர்ஸ் டயகிராம் பெண்டிங் டயகிராம் டாபிக்ல என்ன கேட்டிருக்காங்க. For a loaded cantilever beam of uniform cross section, the bending moment in Newton mm along the length is m of x equal to 5x square plus 10x, where x is the distance in mm measured from the free end of the beam. The magnitude of shear force in Newton, the cross section is at x equal to 10 mm is. இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் ப்ராப்ளம். மேக்ஸையும் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் கலந்து கட்டி ஒரு இது பண்றாங்க. இந்த உலகத்துல மேக்ஸ் சயின்ஸ் அப்படிலாம் ஒன்றும் தனித்தனியாலாம் இருக்காது. எல்லாமே குழம்பு போல மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இங்கே பெண்டிங் மூமெண்ட்டுக்கு யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர், ஷியர் ஃபோர்ஸ் யூனிட் வந்து நியூட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் பை டிஎக்ஸ். எம் கொடுத்துருக்காங்க. எம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x ஸ்கொயர் ப்ளஸ் 10x. டிஎம் பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டிஎம் பை டிஎக்ஸ்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் 5x ஸ்கொயர் வந்து 10x ஆகும். இது வந்து 10 வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 சப்ஸ்டிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து எஃப். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10 சப்ஸ்டிட் பண்ணால் 100 110 அப்படின்றது தான் வந்து 110 நியூட்டன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து இது நியூட்டன் மீட்டரில் இருந்தால் டிவைட் பை மில்லிமீட்டர். நியூட்டன் மில்லிமீட்டரில் போட்டால் அது வந்து அது நியூட்டன் மில்லிமீட்டரில் இருக்குது. இது மில்லிமீட்டர். நியூட்டன் மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நியூட்டன் கிடைக்கும். ஸோ 100 நியூட்டன் கிடையாது, 110 நியூட்டன். ஸோ 110 நியூட்டன். இது சூப்பரான கொஸ்டின். இப்போ இது என்னன்னா இது மட்டும் இல்லாமல் ரேட் ஆஃப் லோடிங் கேட்டாங்கன்னா இட் இஸ் df பை dx. ஸோ இது இன்னொரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரேட் ஆஃப் லோடிங் கேட்டாங்கன்னா அப்போ இதான் எஃப் இல்லையா. அப்போ வந்து டேரெக்டாக ரேட் ஆஃப் லோடிங் ஈக்குவல் டு 10 நியூட்டன் பர் mm அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நேரடியாக நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது வந்து நீங்கள் கேட்கல, ஆனால் வந்து இந்த கேள்வியை உற்று நோக்கும்போது நம்ம how to find rate of loading and shear force from the bending moment used in terms of function of x கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினில் கற்றுக்கிட்டோம். இது சூப்பரான கொஸ்டின், அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின். கற்றுக் கொடுத்து சீசனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்யூ.